ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அரசிக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு பெரிய ஷாக் ஆகுற மாதிரி ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 கேர்ள்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, புஷ்பா 2 ரீல்ஸு. அதில் வந்து அரிசியோட களத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தாலி இருக்குது. ஒருவேளை ட்ராக் போகிற போக்க பார்க்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணிட்டும் இருக்காங்க. நம்ம குமார் இருக்கார் இல்லையா, ராஜியோட அண்ணன், அவர் வந்து ஒருவேளை ஃபோர்ஸ் பண்ணி அரசியை கல்யாணம் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து இருக்குது. இந்த 2 days எபிசோடில் அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ட்ராக் வந்து வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏதோ ஒரு சீனை பார்க்கும்போது ஒரு நடந்துருமோ அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரிமே அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உண்மையிலேயே சீனில் மேரேஜ் ஆகிடுச்சா, இல்லை ரீல்ஸ்க்காக இவங்க வந்து இந்த மாதிரி தாலியை போட்டு ரீல்ஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு தெரியல. பட் ஏதோ வந்து இருக்குது அப்கமிங் சம்பவம். ஆனால் சீசன் 1 விட சீசன் 2 ரொம்ப நல்லா ஃபயராக போகிற மாதிரி தாங்க எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ டே பை டே ஏதாவது புதுசாக இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் கொண்டு வந்து அது ரொம்ப ட்ராக்லாம் பண்ணாமல் டக்கு முடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ கூட லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கதிருக்கு ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி அது வந்து ரொம்ப ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து கதிர் ராஜுக்கான லவ் ட்ராக் வரும்னு பார்த்தேன், நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் அகையும் அப்பா பாசம் தான். ஸோ வந்து மாடலில் படுத்திருக்காங்க, அப்பா வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ரொம்ப பார்த்துருப்போம். ஸோ கதிருக்கும் ராஜுக்குமான அந்த ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல ஒரு நல்ல பாண்ட் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போலாம் அவங்களுக்கு ட்ராக் வந்து ரொம்ப அழகாகவே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே ரொம்ப இம்ப்ரூவைஸ் ஆகி அவங்களுக்குள்ளேயும் ஒரு லைட்டாக 2 பேருக்குள்ளேயுமே ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி லைட்டாக ரொம்ப ஃபீலிங் இல்லாட்டியும் லைட்டாக ஃபீலிங் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் இந்த இடத்துல அடி வாங்கிட்டு வரும்போது அவங்க 2 பேருக்குமான ஒரு தனி சீன்ஸ், ஒரு பாண்டிங்கான சீன்ஸ் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் நான் அப்படி காமிப்பாங்க. ஏன்னா அவங்க ரூம்லேயுமே தூங்கல, மடலில் தான் தூங்குறாங்க. அங்கே வந்து அவங்க அப்பா ஒரு பாசத்தையும் போயிடாரு, நல்லா அவர் தூங்க மாட்டாரு. இதே மாதிரி சீனை மறுபடியும் பார்த்துருக்கோம். அப்போ தூங்க மாட்டாரு, இப்போ தூங்கியிருப்பாரு நமக்கு தெரியல. அரசியோட கழுத்தில் இருக்க தாலியை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஒரு மேரேஜ் ஆயிருக்குமா ஆயிருக்காதா நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.